2 நாள் அரசு பயணமாக இந்தியாவிற்கு வந்த ரஷ்ய அதிபர் புதினுக்கு பாரம்பரிய முறைப்படி சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. டெல்லி விமான நிலையத்திற்கு சென்று நேரில் புதினை வரவேற்ற பிரதமர் மோடி அவருக்கு சிறப்பான இரவு விருதினை பிரதமர் இல்லத்தில் அளித்தார். தொடர்ந்து டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் புதினுடன் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் இந்தியா ரஷ்யா இடையிலான வர்த்தகம், ராணுவ தளவாடம், உக்ரைன் போர் உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த புதின், ரஷ்யா பெலாரஸில் இருந்து இந்திய பெருங்கடல் வழியே சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடம் தொடங்கப்படும், புதிய சர்வதேச போக்குவரத்து மற்றும் தளவாட வழித்தடங்களை உருவாக்க இணைந்து செயலாற்றுவோம், அணுமின் நிலைய திட்டங்கள் இந்தியாவின் தொழில்கள் வீடுகளுக்கு மலிவான சுத்தமான மின்சாரத்தை தரும், 6 அணு உலைகளில் ஏற்கனவே 2 மின் உற்பத்தி செய்யப்படுகிறது, அணு உலையை முழு பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது இந்தியாவின் எரிசக்தி தேவைக்கான பங்களிப்பை தரும், கடந்த ஆண்டு இந்தியா ரஷ்யா வர்த்தக வருவாய் 12 விழுக்காடு அதிகரித்து மற்றொரு சாதனையை படைத்துள்ளது, நடப்பாண்டிலும் இருதரப்பு வர்த்தகம் $100 பில்லியன் அளவுக்கு இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ரஷ்யா இடையே சுதந்திர வர்த்தக மண்டலத்தை உருவாக்குவது வணிக வளர்ச்சிக்கு உதவும். அமெரிக்காவுக்கு எங்கள் நாட்டின் எண்ணெய் வாங்க உரிமை இருக்கும்போது இந்தியாவுக்கு ஏன் அந்த உரிமை இருக்கக்கூடாது? அமெரிக்க அதிபர் டிரம்புடன் இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். இவ்வாறு ஓப்பனாக பேசியிருக்கிறார்.